ஆர்த்தாம்போடி உமா, சாந்தி சாந்தி அபிராமி, எடுத்துட்டு வரணும்னு அவங்களை கைட் பண்றதுக்கு விஏஓ மற்றும் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. உள்ள வந்தோம்னாக்கா 15க்கு மேற்பட்ட துறையில கவுண்டர்ஸ் போட்டு ஒரு 44 சேவைகள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக அவங்களுக்கு எடுத்துரைத்து நீங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கி எல்லாருமே போகணும்ட்டு நம்ம சொல்றோம். 2 மாசம் இந்த முகாம் என்பது நடக்க போகிறது. இந்த இடத்துல இன்றைய தினம் ஒரே ஒரு முகாம் மட்டும்தான், ஒரு 9 பஞ்சாயத்துக்கு. மற்ற எல்லாமே இந்த மேல்மலையில் உள்ள இன்னும் ஒரு 5000 முகாம்கள் நடக்கும், மற்ற ஒன்றியங்களிலும் நடக்கும். இது ஸ்பெஷலாக நம்மளுக்கு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக ஒரு எல்இடி ஸ்கிரீனும் வைத்து மக்கள் நம்மளுடைய கவர்மெண்டோடைய எல்லா ஸ்கீம்ஸ் பற்றி அந்த விழிப்புணர்வும் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் மேல்மலைகள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 5-6 முகாம்கள் தொடர்பான இந்த விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் எடுத்து போய் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட், இதர் ஆன்லைன் அக்னாலஜ்மெண்ட் இல்ல மேனுவல் அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி கொண்டு எந்த துறைக்கு நீங்க அந்த சலுகையை இந்த சேவையை பெற வந்திருக்கிறீர்களோ அந்த துறையின் அலுவலர்கள் கிட்ட அந்த மனுவை கொடுத்து இன்னைக்கு செல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்தை சிறப்பாக நடைபெற செய்திருக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எம்.எஸ். தரணிவந்தன் அவர்களே மற்றும் நமது கூடுதல் ஆட்சியர் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே, ஊராட்சி மன்ற தலைவர்களே மற்றும் வந்திருக்கின்ற பல்வேறு அரசு துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு உரிய சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு மக்கள் அனைவரும் அங்கெங்கே எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரகமும் செஞ்சு தாசில்தாரிடமும் மனுக்களை கொடுக்க அலமோதுகிறார் என்று அந்தந்த கிராமத்திலே நேரடியாக மக்களுடனே முதல்வர் சென்று மனு வாங்கும் போது இந்த 16 துறைகள் இன்று வாங்குகிறார்கள். இந்த கிராமப்புற பகுதி மக்கள் எல்லாம் அவர்கள் துறையை இங்கு மனு பதிவு செய்து இந்த மனுவுக்கு தீர்வு 30 நாட்களுக்குள் அந்த தீர்வும் காணப்படும். எனவே நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மதிப்புக்குரிய ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த சிறப்பான முகாமில் விழா முன்னிலை உரை வழங்குமாறு அன்புடன்